Taste the Daily. கண்டிப்பாக அருண். அதாவது ஆக்சிலியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவைச் சேர்ந்த சுபான் சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விண்வெளி நிலையத்திற்குள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் உள்ளே வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை சர்வதேச விண்வெளி அந்த ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய 7 பேர் ஏற்கனவே அதில் ஒருவர் வரவேற்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும், இங்கிருந்து சென்ற சுபான் சுக்லா உட்பட 4 வீரர்கள் அந்த பேசஸ் அந்த விண்கலத்தோடு அங்கு இருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்தில் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் நேரலையில் பார்த்தோம். நாசா அதனை நேரலையில் ஒளிபரப்பியது. குறிப்பாக இந்த பேசஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் சுமந்து கொண்டு சென்ற ஃபால்கான் என்று சொல்லக்கூடிய 9 ராக்கெட் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாசாவின் கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து, அதாவது நேற்றைய இந்திய நேரப்படி 12 மணி அளவில், அதாவது நண்பகல் மணிக்கு புறப்பட்டு சென்றது. 28 மணி நேரமாக அந்த பயணத்தை நாம் அந்த விண்கலம் மேற்கொண்டது. சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை நெருங்கியது. அதன் பிறகு அந்த விண்கலத்தோடு அந்த டிராகன் பொருத்தக்கூடிய அந்த நிகழ்வு நாம் பார்த்தோம். ஏற்கனவே அந்த நேரலையில் நாம் பார்த்தோம். சுபான் சுக்லா இந்திய விண்வெளியினுடைய சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்லக்கூடிய மாபெரும் ஒரு சாதனையை, வரலாற்று மைல்கல்லை அவர் இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சி பொங்க கைத்தட்டி அந்த காட்சியை கண்டுகளித்தனர். தேசிய கொடியோடு அவர்கள் ஆரவாரமாக இருந்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். கடந்த 50 ஆண்டுகளில் 27 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் கூட இந்தியர் இல்லை என்ற ஒரு நிலையை சுபான் சுக்லா இன்று வரலாற்று சாதனையை அதை படைத்திருக்கிறார். 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தாலும் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்திலே சர்வதேச விண்வெளி அந்த ஆய்வு நிலையம் இருக்கிறது. இந்த குழு ஏறக்குறைய 28 மணி நேரம் பயண நேரமாக மேற்கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட பயணம். ஏனென்றால் இந்த சைசெக்ஷனுடைய ஃபால்கான் 9 என்று சொல்லக்கூடிய ராக்கெட் மிக சக்தி வாய்ந்தது. 1 மணி நேரத்திற்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் அதனால் பயணிக்க முடியும். ஆக்சிலியம் 4 திட்டம், அதாவது பூமியின் மேலே தோராயமாக 370 கிலோமீட்டர் முதல் 400 கிலோமீட்டர் மேலே பூமியினுடைய தாழ்வான அந்த பாதையிலே, குறிப்பாக லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை அது அடையும். அதிகப்படியாக குறிப்பாக இந்த ஏற்கனவே திட்டமிட்டதுபடி அந்த 4 மணிக்கு அது அடைந்து இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த ஃபால்கான் 9 என்று சொல்லக்கூடிய இந்த ராக்கெட், அதாவது இன்று 4 மணிக்கு அடைந்த போது அந்த மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை அறிவியல் சார்ந்த அதே போன்று விஞ்ஞானிகள், நாசா மற்றும் இஸ்ரோ, உலக அளவில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வு மையங்கள் என அனைவருமே இதனை வரவேற்று நிகழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கைத்தட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக இந்த தொலைவு என்பதை 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற போது 400 கிலோமீட்டர் தொலைவு அடைய இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுமா என்று கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 4 மணி நேரம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த பூமியினுடைய மேற்கொள்ளப்படக்கூடிய பயணங்கள் மட்டும் இது பொருந்தாது, அல்லது விண்வெளி பயணத்திற்கு இது ஏற்றதாக இருக்காது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனெனில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுகிற போது அது மாறான நிலையான ஒன்றாக அந்த விண்வெளி பயணம் என்பது இருக்காது. குறிப்பாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடைவெளி, தொலைவு, அது இடையே இருக்கக்கூடிய அந்த அதனுடைய பயணம் என்பது அப்படி அல்லாத ஒரு பயணமாக இது இருக்கும். விண்வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நிலையானது அல்ல. அவை ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய, உதாரணமாக கோள்கள் சூரியனை செயற்கைக்கோள்கள் சுற்றுவது போல, சிறு கோள்கள் தொடர்ந்து சுற்றி வருவதைப் போல, அப்படி ஒரு சூழலியல் சார்ந்தே அந்த இடத்தினுடைய அமைப்பு என்பது, குறிப்பாக கோள்களுடைய ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு அவர்களுடைய திசையிலேயே சென்று அவற்றோடு மோத விடுவதும் இந்த விதிமுறை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கும் இது போன்ற நிலைகள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளியினுடைய அந்த சுழல்வட்ட பாதையில் பூமியினுடைய மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுற்றி இருக்கிறது. குறிப்பாக அந்த வேகத்திலே அது ஆழமாக சுழலவில்லை என்றால் பூமியினுடைய ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு பூமியிலே விழக்கூடிய அபாயம் ஏற்படும். எனவே அதனுடைய வேகத்தில் நிலையான தன்மையில் அது சுற்றி வருகிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பயணத்தினுடைய வெவ்வேறு கட்டங்கள் என்பது, ஆக்சியன் திட்டம் என்பது பூமியினுடைய ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது. ஏறக்குறைய, அதாவது ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய
வெலோசிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபால்கான் 9 ராக்கெட்டுகள் நொடிக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால்தான் பூமியினுடைய வளிமண்டலத்தில் இருந்து அது வெளியேறி விண்வெளிக்குள் நுழையக்கூடிய, குறிப்பாக அந்த பாதையினுடைய நேரானது அல்லாது பாதையினுடைய கூம்பு வடிவ பாதையிலே அது இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. புவியீர்ப்பினுடைய புலத்தை கடந்து அந்த பயணம் என்பது அந்த ராக்கெட்டினுடைய முதல் கட்ட உந்துகலன்களில் இருந்து அது பிரிந்து இரண்டாம் கட்டமாக தனது பயணங்களை அது மேற்கொள்ளவிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்டிருந்த ராக்கெட்டினுடைய இரண்டாம் கட்டத்தை அடைய சில நிமிடங்கள் எடுக்கும் என்பதும், அங்கிருந்து ராக்கெட்டினுடைய இரண்டாம் கட்டம் ஆகும். அதே போன்று இந்த பிளானட்டரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய இயக்குனர் அந்த சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் முதற்கட்டத்தில் அந்த புவியீர்ப்பினுடைய இசையை தாண்டி பயணிக்கூடிய ராக்கெட்டுகள் அதிக அளவிலான எரிபொருள்கள் தேவை. அதே போன்று பூமியினுடைய வளிமண்டலத்தை கடந்து பயணிக்கிற பொழுது குறைந்த எரிபொருள் மூலமாகவே நீண்ட தொலைவு வேகமாக பயணிக்கக்கூடிய சாத்தியம் இவைகள் எல்லாம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபால்கான் 9 ராக்கெட்டினுடைய இரண்டாம் கட்டத்தினுடைய செயல்பாடு என்பது சுட்டுப்பட்ட பாதைகளை நிலைநிறுத்தும். அதன் பிறகு நிலைநிறுத்தியது, அதை நாம் நேரடியாக பார்த்தோம். ஃபால்கான் ராக்கெட் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைக்கப்பட்ட அந்த விண்கலத்தில் இருந்து இங்கிருந்து சென்ற அந்த 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகள், அதன் பிறகு அங்கே அவர்கள் ஒரு உரையாடலை, ஒரு செய்தியாளர்களுடைய சந்திப்பு போன்று அங்கே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து பேசுவதற்கான அந்த நிலையையும் அவர்கள் பார்க்கவிருக்கிறோம். அதனை அவர்கள் வெளிப்படுத்தவிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ராக்கெட் பூமியில் இருந்து தொடர்ந்து சுற்றி அதிவேகமான திசையை கொண்ட சுற்றுவட்ட பாதையை சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய பாதைக்குள் நுழையும். குறிப்பாக இந்த முழுமையான செயல்முறையினுடைய ராக்கெட்டினுடைய வழிகாட்டல் இந்த அமைப்புகள் எல்லாம் இங்கிருந்தே கண்காணிக்கப்படுகிறது. அது முழுமையாக நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுபான் சுக்லாவுடைய இந்த ராக்கெட், அதாவது இந்தியாவினுடைய ஒரு மனிதராக, இந்தியாவுடைய அரசனுடைய ஒரு மனித ஆய்வியல் முறைக்காக ஆய்வாளராக சுபான் சுக்லா அனுப்பப்படுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. இதிலே செல்லக்கூடியவர்கள் தனியார் அமைப்பை சேர்ந்தவர்களும் அதே போன்று ஒரு நாட்டினுடைய பிரதிநிதிகளாகவும் செல்லுகிறார்கள். அவர்களுடைய ஆய்வு அந்த நிறுவனங்களுக்கும் அந்த நாட்டிற்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வாக இந்த முழு ஆய்வு என்பது தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த சரியான திசையில் பயணிக்கிறதா என்பதையும், அது சில நிமிடங்களில் முதல் கட்டம் நிறைவடைந்து விட்ட பிறகு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டாம் கட்ட நிலை 23 முதல் 25 மணி நேரம் ஆகும் என்றும் விஞ்ஞானிகள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஒரு நாசாவால் வெளியிடப்பட்ட சர்வதேச விண்வெளி நிலைய படங்கள், அதாவது மிக குறைவான வேகத்தில் நகர்வது போன்று அந்த விண்கலம் காண்பிக்கப்படும். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய புவியீர்ப்பினுடைய விசை, காற்றினுடைய அளவு இவையெல்லாம் அதோடு சேர்ந்ததாகவே இருக்கும். ஏறக்குறைய இந்த வேகத்தில் அது நகர்கிற போது மிக மெதுவாகவே அது செல்லக்கூடிய காட்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தை தொடங்கிய இந்த டிராகன் விண்கலம் அதிவேகமாக விண்வெளி நிலையத்தை நோக்கி அடைந்திருக்கிறது. குறிப்பாக 2 விண்வெளியில் நிலையாக இந்த விண்வெளி ஆய்வுகளில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அங்கு ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று தங்களுடைய ஆய்வுகளை, இலக்கை இவர்கள் நிறைவேற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டிராகன் வாகனத்தினுடைய சர்வதேச விண்வெளி பயணம் 2-3 மணி நேரங்களில் அதனுடைய முழு செயல்பாடுகளும் அந்த ஆய்வு பயணங்கள் எல்லாம் இவர்கள் செயல்படவிருக்கிறார்கள். விண்வெளியில் வேளாண் புரட்சிக்கான திட்டம், இந்திய வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கிறது. அதே போன்று சர்வதேச விண்வெளியில் செல்லக்கூடிய முதல் இந்தியர் தான் இந்த சுபான் சுக்லா என்கிற பெருமை. அதே நேரத்தில் அவருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்கிறது, ஆக்சியம் 4 என்று சொல்லப்படுகின்ற இந்த விண்வெளி வீரர்கள் அன்னப்பறவை பொம்மை அதாவது எடுத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய அந்த உரையாடலின் போது அந்த தண்ணீரையும் பாலையும் தெரிக்கக்கூடிய அதனுடைய மதிநுட்பத்தை போன்று விண்வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு இவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த 60 ஆய்வுகள் சார்ந்து நாங்கள் தங்களுடைய அறிவுத்திறனை கொண்டு மெய்ப்பிப்போம் என்கிற அளவிலே அவர்கள் அந்த உதாரணத்தோடு விளக்கிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சவாலான சில நிமிடங்களும் அந்த நேரங்களில் என்ன நடக்கும், அதற்கான பயிற்சிகளும் இவர்களுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டாக்கிங் செயல்முறை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய அடாப்டருடன் இந்த டிராகன் விண்கலம் இணைந்து விட்டது. தற்போது அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் வரவிருக்கிறார்கள். அதற்கான தயார் நிலையில்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அவர்கள் அடைகிற போது மிகப்பெரிய ஒரு உற்சாகம் அவர்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கான நாட்களில் அவர்கள் முழுமையான தங்களுடைய அந்த ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். பல்வேறு மனிதர்கள் சார்ந்து, உடலியல் சார்ந்து, நோய்கள் சார்ந்து
அது சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்து சூழலியல் சார்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விண்வெளி பயணம் என்கிற நிலையிலே சுகான் சுக்லாவினுடைய வரலாற்று பெருமைமிக்க இந்த நிகழ்வு என்பதை உலகமே உற்று பார்க்கிற ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வாக இந்த சுகான் சுக்லாவினுடைய இந்த பயணம் என்பது இருக்கிறது. அவரோடு 4 பேர் சென்றிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஆக்சியம் சேஸ் என்ற தனியார் நிறுவனத்தினுடைய விண்ணில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இந்த வீரர்கள் அனுப்பக்கூடிய திட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய இஸ்ரோவும் அதே போன்று நாசாவும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய பல்வேறு இந்த திட்டத்திலே இந்தியாவின் விமானப்படையின் குரூஸ் கேப்டனாக சுபான் சுக்லா இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்டி விக்சன், அதே போன்று ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த திபோர் கபூர், போலந்து நாட்டைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னானான்ஸ்கி என்கிற 4 பேரும் தான் இந்த பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 பேர் அங்கே இருக்கிறார்கள். இவர்களை வரவேற்பதற்காக அவர்கள் தங்களுடைய அந்த கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆடைகளோடு அந்த விண்வெளியில் அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலே மிதந்து செல்லக்கூடிய காற்றினுடைய அந்த மிதந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவராக அவர்களை வரவேற்பதற்கு இவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பூமியிலிருந்து ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய பயணத்தை கடந்து வருகிற அந்த அறிவியல் ஆய்வாளர்களை, அந்த வீரர்களை அவர்கள் வரவேற்பதற்காக அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிக நுட்பமான ஒரு இந்த இந்தியாவினுடைய சுபான் சுக்லாவினுடைய பயணம் என்பது விண்வெளியினுடைய சர்வதேச விண்வெளியினுடைய இந்திய நாயகன் தற்போது உள்ளே வருவதற்கான அந்த காட்சிகள் நாம் பார்க்க போகிறோம். இந்த சர்வதேச விண்வெளி நாயகனாக சுபான் சுக்லாவினுடைய அந்த 4 பேர் கொண்ட குழுவினுடைய பயணம் என்பது அமையவிருக்கிறது. அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாசாவினுடைய அந்த முழுமையான அந்த நேரலை என்பது அதனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளியில் இருந்து, அதாவது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ISS என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு மையத்திற்கு இவர்கள் செல்லவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வினுடைய சர்வதேச விண்வெளி ஆய்வினுடைய மிக முக்கியமான இந்த பயன்பாடுகள் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த திட்டத்திற்கான நம்பிக்கை தனித்துவமானது. அதாவது பயணத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் என்பது ஏற்கனவே இவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்துதான் இவர்களுடைய இந்த ஆய்வு என்பது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்பேஸ் டிராகன் விண்கலத்தினுடைய மிக நுட்பமான அந்த ட்ராக்கிங் என்று சொல்லப்படுகின்ற ஆராய்ச்சி, அதே போன்று லைஃப் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், என்விரான்மெண்டலுடைய கண்ட்ரோல் சிஸ்டம், இவைகளெல்லாம் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் துல்லியமாக கண்காணிக்கப்படும். அதனுடைய அடிப்படையிலேயே இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அந்த அந்த இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரூ டிராகனோடு அவர்கள் அந்த இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரர்கள் அவர்கள் உள்ளே செல்லக்கூடியதும் அவர்கள் வரக்கூடியதும் அந்த நேரலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த ஹார்மனி மேட்டின் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிகரமாக டிராக்கிங் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த காட்சிகள் விண்வெளியினுடைய நிலையத்தை விண்வெளி நாயகனாக இருக்கக்கூடிய சுபான் சுக்லா அடையவிருக்கிறார். அதற்கான அந்த காட்சிகள், குறிப்பாக கால் தடம் பதித்து வைக்கக்கூடிய சுபான் சுக்லாவினுடைய வரலாற்று மைல்கல் மிக்க அந்த சிறப்பான காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது.